ஊழியரை நிரந்தரப்படுத்தாமல் வேலை வாய்ப்பு நிறுவனத்தை நாடாதே. பருவகால ஊழியருக்கும் தினக்கூலி ஊழியருக்கும் குறைந்தபட்ச ஊதியமாக நாளொன்றுக்கு 1000 ரூபாய் ஊதியம் வழங்கு. பருவகாலம் முடிந்த பின்னால் பணி வழங்காத காலத்தில் பருவகால ஊழியருக்கு மாதம் ஒன்றுக்கு 13,000 அலவன்ஸ் வழங்கு. செய்து கொடு. கொள்முதல் ஊழியருக்கும் ரேஷன் கடை ஊழியருக்கும் இருக்கைகள் குடிநீர் கழிப்பறை வசதி செய்து கொடு. செய்யாதே சட்ட விளக்கம் கேட்காமல் செய்யாதே. விசாரணை நடத்தாமல் செய்யாதே. இறுதி உத்தரவு பிறப்பிக்காமல் செய்யாதே. பணப்பிடித்தம் செய்யாதே. மதித்து நட. சட்டத்தை மதித்து நட. பணப்பிடித்த உத்தரவு வழங்காமல் பணப்பிடித்த நிலுவை இருப்பதாக சொல்லி பணி வழங்க மறுக்காதே. செல்வம் படைத்தோர்க்கும் செல்வாக்கு உள்ளோர்க்கும் இடமாறுதல் உத்தரவு வழங்காதே. லஞ்ச லாவணத்தை ஊக்குவிக்காதே. வழங்கிடு. மாதவிடாய் காலத்தில் களப்பணியில் உள்ள பெண்களுக்கு சிறப்பு விடுப்பு வழங்கிடு. சமூக பாதுகாப்பு திட்டமாக குறைந்தபட்ச ஓய்வூதியம் 13,000 வழங்கிடு. நிரந்தரம் செய். மாற்றுத்திறனாளிகளுக்கும் கலப்பு திருமணம் புரிந்தவருக்கும் அரசு ஆணைப்படி நிரந்தரம் செய். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை இந்த சங்கத்தினுடைய மாநில இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையேற்று